அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவான நாட்கள் இருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு கட்சிகளுமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம், நாங்க இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி வாக்குறுதிகளா கொடுக்க தொடங்கியிருக்காங்க. அந்த வகையில இப்ப ஆளும் தரப்பான திமுக ரொம்ப காத்திருக்கிறாங்க. எல்லாரும் என்னென்ன சொல்ல போறாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்திலே இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி அதிமுக பாத்தீங்கன்னா அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை முழுசா வெளியிட்டு இருக்காங்க. அதுல சில முக்கியமான அறிவிப்புகள் திமுக கலக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். அது முதல்ல எப்பவுமே தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை கவருவதற்கு திமுக அதிமுக ரெண்டுமே சொல்லி தொடர்ச்சியா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த இலவச திட்டங்கள் அப்படிங்கிற ஒன்று. நீங்க என்ன குடிப்பீங்க அப்படிங்கிறத மக்கள் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இதுவரைக்கும் இல்லாத ஒரு திட்டம் எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நாங்க குளிர்சாதன பெட்டி எல்லா வீடுகளுக்கும் தரோம், இல்லத்தரசிகளுக்கு பயன்படுற மாதிரி நாங்க இலவச குளிர்சாதன பெட்டி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இல்லத்தரசின் பணிச்சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு குளிர்பதன பெட்டி ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். இது பாத்தீங்கன்னா இப்படி ஒரு திட்டம் இங்க சொல்றாங்க அப்படின்னாலே அடுத்த அறிவாலயத்தில் என்ன திட்டம் அவர்கள் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நாம என்ன கொடுக்கலாம், எப்பவுமே அதுக்கு கவுண்டரா ஒன்று நம்ம கொடுத்தே ஆகணுமே, அப்போ நாம அதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்சிடி டிவி கொடுக்கலாமா, இல்லை வீட்டு உபயோக பொருள் வேற என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையில ஈடுபட்டு இருக்காங்க ஒரு குழு. இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எப்போ 1000 ரூபாய் இல்லை நாங்கள் உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்களோ, அதற்கு அப்புறமா ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா உடனே நாங்களும் 2000 ரூபாய் கொடுப்போம், நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அதற்கு ஒரு கவுண்டராக தான் ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை தீட்டி உடனே பண்ணுவாங்க திமுக தரப்புல இருந்து. ஸோ அந்த மாதிரி நேற்றைக்கு வந்த அறிவிப்புகள்ல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, நாங்க ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மொழியவே ஆட்சி மொழியாக்குவோம், கூடவே உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழி ஆக்குவதற்குமான எல்லா தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றுவோம், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம், அதற்கான சட்ட நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. கிட்டத்தட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய விஷயம். சீமான் அவர்கள் கூட தொடர்ச்சியாக தமிழை வழக்காடு மொழி ஆக்கணும்னு சொல்லி நீண்ட காலமாக போராடிட்டு வர்றாங்க. அதே மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ இடஒதுக்கீடு 7.5 10 விழுக்காடை நாங்கள் மாற்றுவோம். 7.5 கொண்டு வந்ததும் கடந்த அதிமுக ஆட்சியில் தான். ஸோ அதை நாங்கள் ஒரு 10 விழுக்காடை மாற்றுவோம். இது மூலமாக அதிகப்படியான அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர்கள் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் இதை திமுகவே பெரிய வரவேற்ற ஒரு திட்டம் தான். ஸோ அப்போ இதற்கு ஈடு கொடுக்கணும் அப்படின்னா அவர்கள் இதை விட அதிகமாக அறிவிக்கணும். ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இதில் இப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்க கூடுதலாக அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் 10,000 ரூபாய் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு துயர துடைப்பு நிதி மாதிரி, அதாவது இது வரைக்கும் வரிச்சுமை அதிகமாக இருக்கு, இது வரைக்கும் நிறைய நிதி நெருக்கடிகள் இருக்கு இல்லையா. அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, கடந்த திமுக ஆட்சி காலத்தில் இருந்த பிரச்சனைக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷனா என்ன பண்றோம், இன்ஸ்டன்டான ஒரு சொல்யூஷனா நாங்க ஒரு 10,000 ரூபாய் கையில கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும். இது ரொம்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு 5,000 ரூபாய் என்ன பண்ணார் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு முன்கூட்டியே போட்டுட்டார், மகளிருக்கு எல்லாருக்குமே. அதுதான் ஸ்டாலினோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஸ்டாலின் சிக்ஸர் அடித்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் எல்லாருமே ஃபயர் விட்ட விஷயம். ஏன்னா அது வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் வாங்கி கொண்டது பெண்களுடைய அக்கௌண்ட்ல திடீர்னு ஒரு ஆள் 5,000 ரூபாய் விழுது. அப்போ அந்த 5,000 ரூபாய் விழும்போது அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஸ்டாலின் கிட்ட ஒரு வீடியோ வருது. என்ன சொல்றாருன்னா, அடுத்த 2 மாதங்களுக்கு தேர்தல் ஆணையம் நம்மளை டேக் ஓவர் பண்ணிடும் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறதுனால நம்மளால இது கொடுக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஆனால் உண்மையிலே கொடுக்க முடியும் தான். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அது ஒரு கிடைக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்கள் இப்பவே கொடுத்துட்டோம். கூடவே கோடை கால சிறப்பு நிதியாக நாங்கள் கூடுதலாக ஒரு 2,000 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ 3 + 2 5,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் கோடை காலத்துக்கு நிதி கொடுத்தாங்க, இதற்கு முன்னாடிலாம் கோடை காலத்துக்கு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி. சரி, அப்போ நீங்கள் மொத்தமாக சேர்த்து கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நீங்கள் எங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அப்போ அதற்கு முன்னாடிலாம் நாங்கள் கிடைக்காம இருந்துச்சு, அப்போ அதையெல்லாம் சேர்த்து எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகள். அதெல்லாம் கடந்து அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் 2,000 வச்சுக்கங்கன்னு சொல்லி சமாளித்து முடிச்சிட்டாங்க. அந்த அறிவிப்பு வந்தவொடனே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கிட்ட நாங்கள் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதுக்கு கவுண்டரா இது அதிகப்படியான அமௌண்ட் கொடுப்போங்கிற இடத்துல நிற்கிது. இதுல திமுக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, கடந்த மாதம் திமுக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த பட்ஜெட்ல கிட்டத்தட்ட கடன் அப்படிங்கிறது 10 லட்சம் கோடிக்கும் மேலே போயிடுச்சு. அப்போ இந்த அளவிற்கு அதிகமாக கடன் இருக்கக்கூடிய சொல்லல, 10.25 லட்சம் கோடி கடன் இப்போ தமிழ்நாடு அரசு மேலே இருக்கு அப்படின்னா, இதற்கப்புறம் நீங்கள் ஒரு புதிய ஸ்கீம் கொண்டு வரீங்க, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸோடைய வால்யூம் நீங்கள் கூட்டுறீங்க அப்படின்னா அது எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை பொதுமக்களே கேட்பாங்க. இதை வேற யாரும் கேட்க வேண்டிய தேவையில்லை, நார்மலாக பொதுமக்களே கேட்க தொடங்குவாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் அப்போ திமுக அதிகப்படியான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அப்படின்னா மக்கள் ஏற்பதற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல். அதே மாதிரி இப்போ இருக்கிற நிதி நிலைமையை விட மோசமாக தானே போகுதுன்ற பார்வையும் மக்கள் மத்தியில் வந்துடும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அதிகப்படியாக கொடுக்க முடியாது. அதே மாதிரி அதிமுக சொன்ன வாக்குறுதிகள் இன்னொன்று, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாங்கள் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து கொடுப்போம் அப்படிங்கிறது. அதாவது ஏற்கனவே பெண்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இலவச பேருந்தில் இப்போ நடைமுறை சிக்கல் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, எங்களை வந்து நடத்துனர்களோ ஓட்டுநர்களோ சரிவர வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் பல இடங்களில் வந்து பேருந்து நிறுத்தினாலும் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறமா பெரிய அளவில் வந்து மாற்றம் இல்லை. அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து இலவசமாக நாங்கள் கொடுத்துட்றோம், அப்போ அரசு பேருந்துனால இலவச பேருந்து தான் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அப்படிங்கும்போது இந்த ஒரு பாகுபாடு இருக்காது அப்படிங்கிறது இவர்கள் தரப்பில் சொல்லப்படுது. இது வந்து திமுக கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு செக் வச்ச மாதிரி தான். ஏன் என்ன அப்படின்னா, இப்போ அவர்கள் வந்து நாங்களும் இப்போ இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா மறுபடியும் அதே கேள்வி தான். அப்போ நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? உங்களுக்கு இதிலேயே வந்து நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு போக்குவரத்துன்னு சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் வந்தால் இன்னுமே வந்து அதிகப்படியான நஷ்டம் தானே நீங்கள் ஏற்படுத்துவீங்கன்ற ஒரு பார்வை வரும். அப்போ இது அதிமுக மேலே வராதுன்னா கண்டிப்பாக அங்கேயும் தான் வரும். 2 பேருக்குமே வந்து ஒரே தமிழ்நாடு அரசு கஜானாங்கிறது ஒன்று தான். ஆனால் அதை ஒரு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, நாங்கள் இருக்கும்போது கடன் இந்த அளவுக்கு நாங்கள் அதிகப்படுத்தலையே, இவர்கள் தானே அதிகப்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவர்களால் டிஃபெண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த இடத்துல தான் திமுகவினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கறதுல ஒரு பலகட்டமான சிக்கல் இருக்குது. கனிமொழியினுடைய தலைமையில் தேர்தல் வாக்குறுதிகள் வந்து சுட ரெடி ஆகிட்டு இருக்கு. அவர்கள் வந்து பல கட்டமாக வாக்குறுதி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் தொடரட்டும், நல்லாட்சி மலரட்டும்னு சொல்லி பாட்டிலிருந்து கடந்த முறை வந்து போட்டாங்க இல்லையா, ஸ்டாலின் அவர்கள் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பாட்டு பீட்டு இந்த மாதிரி தேர்தல் அறிக்கைகள் எல்லாமே தயாராகிட்டு இருக்கு. அதை அவர்கள் வெளியிடுவாங்க. ஆனால் அது வந்து பெரிய அளவில் கேள்விக்குள்ளாக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்ற விஷயம். ஏன்னா கடந்த முறை அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது இந்த மின் கட்டணம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து மாதம் மாதம் அளவீடு செய்வோம். 2 மாதத்துக்கு ஒரு முறை பண்ணும்போது அதிகப்படியான கட்டணம் வந்து வரும், அதை நாங்கள் மாதம் மாதம் பண்ணால் பெரிய அளவு குறையும், வீடுகளுக்கு வந்து அந்த நிதிச்சுமை குறையின்னு சொன்னாங்க. ஆனால் அதை வந்து அவர்கள் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடங்க கூட இல்லை. அப்படி ஒரு திட்டம் இருக்கிறதே வந்து மறந்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களும் கூட. ஸோ அப்போ அந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து கிடப்பில் போடப்பட்டதுனால மறுபடியும் நீங்கள் புதுசாக ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தீங்க அப்படின்னா அது மக்கள் கிட்ட போய் சேருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ அந்த ஸ்பேஸ் தான் இப்போ வந்து அதிமுக பயன்படுத்திக்கிறாங்க நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக கல்வி கடன் ரத்து. இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வைய கடன் தள்ளுபடி செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் வந்து நாங்கள் ரத்து பண்ணிடுவோம் மாணவர்களுக்கானது அப்படிங்கிறத அதிமுக அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து திமுக பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அவர்கள் கடந்த முறை வந்து வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை அவர்கள் பண்ணாங்கன்னா பண்ணல. ஏன்னா அது வந்து நிதி நெருக்கடி காரணமாக எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து கிடப்பில் போட்டிருந்தாங்க. திமுக பொறுத்தளவில் ஆரம்பத்தில் பிடிஆர் இருந்த வரைக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை கூட அவர் வந்து வெளியிடல. நிதித்துறை அமைச்சராக பிடிஆர் அவர்கள் இதுக்கு ஒப்புதல் கொடுக்கல. அதுக்கப்புறமா அவரே அந்த துறையை விட்டு மாற்றினதுக்கு அப்புறமா தான் இந்த மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் கூட அவரால் கொடுக்க முடிந்தது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நிதி நெருக்கடி எந்த அளவுக்கு திமுக இருக்கு அப்படிங்கிறது அவர்கள் ஆண்டாண்டு வாங்கக்கூடிய கடன் மூலமாக நமக்கு தெரிய வருது. இந்த முறை வந்து ஒரே ஆண்டில் 1.25 லட்சம் கோடி கடன் மட்டுமே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் கூடுதல் தகவல் திமுக அரசு. அடுத்ததாக தமிழ்நாடு முழுக்க வந்து அம்மா உணவகத்தை நாங்கள் வந்து கொண்டு வந்துடுவோம் மறுபடியும். ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த சில முக்கியமான திட்டங்களில் அனைவருக்கும் பயன்பட்ட திட்டங்கள் அம்மா உணவகம் ஒன்று. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அம்மா உணவகம் மூலமாக நிறைய இளைஞர்கள் வந்து பயன்பெற்றிருப்பாங்க. குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து ரொம்ப ஒரு குறைந்த விலைக்கு இந்த மாதிரி ஒரு சாப்பாடு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பட்டதாரி இளைஞர்கள் இருந்து எல்லாருமே வந்து அதில் பயனடைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அம்மா உணவகம் திருப்பி நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வருவோம் அப்படிங்கிற அளவில் அவர் கொடுத்துருக்காங்க. அப்போ அம்மா உணவு இப்போ மூடிட்டாங்களா, இப்போ அது நடைமுறை இருக்கக்கூடிய திட்டம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நடைமுறையில் இல்லை. அதாவது பல பகுதிகளில் அது மூடப்பட்டிருக்கு. காரணமாக வந்து சொன்ன விஷயம் அப்படிங்கிறது அதில் போதுமான அளவு வருவாய் இல்லை, அது மூலமாக பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சென்னை மேயர் பிரியா அவர்களே சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மிகப்பெரிய அளவு கண்டனத்துக்கு வந்து உட்படுத்தப்பட்டது. எல்லாருமே சொன்னாங்க இதெல்லாம் தப்பு, அதெல்லாம் லாப நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட விஷயமே கிடையாது, மக்களுடைய பசியை போக்குறதுக்கு உருவாக்கின விஷயம், அதில் நீங்கள் கை வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா இந்த அம்மா உணவகம் வந்து மூடப்படுறதுக்கும் நிறுத்தப்பட்டுச்சு. ஸோ அந்த வகையில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம் தமிழ்நாடு ஃபுல்லாக திறக்கப்படும் அப்படிங்கிறது அதிமுக தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வாக்குறுதி. அதுக்கப்புறமா இலவச வீடு வழங்கும் திட்டம் வந்து இப்போ திமுக ஆட்சியிலுமே இருக்குது, கலைஞர் கனவு இல்ல திட்டம்னு சொல்லி அதை வந்து நாங்கள் அம்மா இல்ல திட்டம்னு கொண்டு வருவோம். அதாவது இடமே இல்லாதவங்களுக்கு இடமும் வாங்கி கொடுத்து நாங்கள் வீடு வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி இந்த திட்டத்தில் பயனடைஞ்சவங்க நீங்கள் திருமணம் ஆகிட்டு வேற இடத்துக்கு நீங்கள் போறீங்கன்னா உங்களுக்கும் நாங்கள் வந்து இடம் வாங்கி வீடு கட்டி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீமா பார்க்கப்படுது. வீடு இல்லாத அனைத்து ஏழை குடும்பங்களுக்கும் தரமான வீடு கட்டி தரப்படும். அப்புறமா பெண்களுக்கான ஸ்கூட்டிக்கான மானியம் கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மானியமாக வந்து கொடுக்குறோம். ஸ்கூட்டி வாங்குறதுக்கு பெண்கள் வந்து இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு அப்படிங்கிறது. அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேர்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு 25,000 மானியம் வழங்கப்படும். இதுவும் எப்படின்னா கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிகப்படியான பெண்களால் வந்து ஒரு பயன்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான். நிறைய பெண்கள் வந்து ஸ்கூட்டி வாங்குறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு சில திட்டங்கள் எப்படி வந்து அப்படியே ஆட்சி மாறும்போது கிடப்பில் போடப்படுமோ அந்த மாதிரி இந்த திட்டமும் வந்து கிடப்பில் போடப்பட்டுச்சு. இதற்கான நிதி வந்து பெரிய அளவில் ஒதுக்கீடு பண்ணி கொடுக்கப்படலை. ஸோ இந்த இடத்துல அதிமுக வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படிங்கிறத வாக்குறுதி அவர் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கிய திட்டமாக அவர்கள் சொன்னது, நாங்கள் வந்து ஆட்சேபனை இல்லாத இடங்களுக்கு நாங்கள் பட்டாவே போட்டு கொடுக்குறோம் இடங்களுக்கு. அதாவது எப்படின்னா ஏற்கனவே வந்து பட்டாள இடத்துல மக்கள் இருப்பாங்க, அவர்களும் எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல
ஒரு பிரச்சனை இல்லாத இடம், அந்த இடத்துல வந்து அரசாங்கத்தினுடைய திட்டம் எதுவும் வரல, அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்ட் எதுவும் இல்லை அப்படின்னா அதை நாங்கள் உங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆட்சேபனை இல்லாத இடங்களுக்கு அரசு பட்டா வழங்கப்படும் சொல்லி அதிமுக தரப்புல வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து ஆறு குளம் ஏரியை வந்து முறையா தூய்மைப்படுத்துவோம், தூர் வருவோம்னு சொல்லிட்டு அப்புறம் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டல் மண் எடுக்க நாங்கள் வந்து அனுமதி கொடுப்போம். இதுவும் வந்து கிராமப்புறங்களில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, அவர்கள் வந்து வண்டல் மண் வந்து கொஞ்சமாக மண் குளத்துலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அந்த கரையும் வந்து உயர்த்தப்படும், அந்த குளமும் தூர் வரப்படும். அதற்கு தடை இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் அந்த குளமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிரம்பிடுது, ஃபுல்லாக மண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா படிஞ்சிருது. ஸோ அந்த மாதிரியான அந்த வண்டல் மண் முறையான விஷயங்களும் அடிக்கடி எடுத்தாங்க அப்படின்னா தான் அந்த குளம் வந்து பராமரிக்கப்படும். ஸோ அதற்கு வந்து இவர்கள் சொல்கிற விஷயம், நாங்கள் வந்து நீர்நிலையை பெரிய அளவில் வந்து பாதிப்படையாமல் நாங்கள் வண்டல் மண் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வோம்னு சொல்லி சொல்கிறாப்புல. இவர்கள் சொன்னது மாதிரி நீர்நிலையை பாதிக்காத வகையில் அந்த வண்டல் மண் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக கிராமப்புறங்களில் ஒரு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். அப்புறம் இன்னும் சில முக்கியமான வாக்குறுதிகளை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது நாங்கள் மத்திய அரசாங்கத்தை வந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து அவர்களுக்கான வலியுறுத்துவோம், அவர்கள் நாங்கள் வந்து அழுத்தம் கொடுப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க. கூடவே நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆணையம் ஒன்று அமைப்போம்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது, சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கெடுப்பாக எடுக்கலாம். ஒரு சென்சஸாக எடுக்க முடியலனா கூட ஒரு சர்வேவாக வந்து இவர்கள் எடுக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் அதற்கான அப்ரூவல் வாங்குறது, அதை மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிராஃப்டாக வச்சுக்கிட்டு அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ, அதை வச்சு என்ன மாதிரி உரிமைகள் வந்து பெற்றுக் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா நாம மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து திமுகவும் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி சொல்லும், ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க, மத்திய அரசாங்கம் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லி குற்றம் சாட்டுவாங்க. ஸோ அப்போ அதிமுக இப்போ மத்திய அரசாங்கத்தோட கூட்டணியில் இருக்கிறாங்க, பிஜேபி கூட அலையன்ஸில் இருக்கும்போது அப்போ கண்டிப்பாக இதற்கான குரலை வந்து அவர்கள் இன்னும் அதிகப்படியாகவே கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அவர்கள் இதை வலியுறுத்தியே பண்ணவும் வைக்கலாம். நாங்கள் வந்து சேர்ந்தே இவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கலாம். என்டிஏவினுடைய வாக்குறுதி, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வாக்குறுதி அப்படின்னே கூட சாதி வாரி கணக்கெடுப்பு வந்து அவர்கள் கொடுக்கலாம். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வந்து அங்கே கொடுக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கத்தினுடைய சப்போர்ட் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த கூட்டணியில் இருக்கும்போது இதற்கான வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். இதே இதை வந்து திமுக கொடுக்குறாங்க அப்படின்னா சென்ட்ரலில் நீங்கள் பவரில் இல்லையா, அப்போ நீங்கள் எப்படி செய்வீங்கன்ற கேள்வி வரும். ஸோ இதற்கு வந்து இதை எடப்பாடி அவர்கள் சொல்லும்போது அதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குறுதி, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் கம்பெனிகளையும் பார்த்தீங்கன்னா 75 விழுக்காடு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது தமிழர்களுக்கே இருக்கணும். அது தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்புகளில் இங்கே உள்ள தமிழ்நாடு இளைஞர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதனுடைய ஒரு பகுதியாக தான் கிட்டத்தட்ட 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிற வாக்குறுதியும் இருக்கு. இதெல்லாமே மொத்த வாக்குறுதிகள் கிடையாது, ஸோ முக்கியமான வாக்குறுதிகள். இது எல்லாமே திமுகவுக்கு ஏன் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இதை எல்லாமே ஒரு லைன் பை லைனா அவர்கள் படிச்சு அவர்களினுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் இதெல்லாம் வந்து சேர்க்கணும், இல்லை இதை விட வந்து அதிகமாக சேர்க்கணும். அப்போதான் வந்து மக்கள் அந்த பக்கம் போவாங்கன்னு திமுக ஒரு அழுத்தம் இருக்கும். இதெல்லாம் விட அதிகமாக அவர்கள் பண்ணி ஒருவேளை நாளைக்கு அவர்கள் ஆட்சிக்கே வந்து இதெல்லாம் சரியாக பண்ணனாலும் ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் அவர்கள் வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சாத்தியப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற கேள்வி வரும். அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்தாங்கனாலும் மக்கள் கேட்பாங்க, நீங்கள் 5 வருஷமாக இருந்தீங்களே அப்பெல்லாம் பண்ணாமல் இப்போ ஏன் இதை பண்ண போகிறீங்க அப்படின்றதும், போன 5 வருஷம் நீங்கள் சொன்னதெல்லாம் ஏன் பண்ணாலும் இப்போ புதுசாக சொல்ல வந்துட்டீங்களான்ற கேள்வி வரும் இல்லையா. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் திமுகலேருந்து தேர்தல் அறிக்கை வரல, வந்ததுக்கு பின்னாடி அந்த மக்களினுடைய கேள்வியை நாமுமே சேர்ந்து ஆளும் தரப்பு நோக்கி கேட்கலாம். நன்றி.